வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமை நியூ நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தேர்வுக்கான வினாத்தாள் வடிவம், அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. இன்னும் பல பேர் அந்த பேட்டர்னை அவங்களே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. இதில் முக்கியமாக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 காலை அப்புறம் மதியம் 2 வேளையும் எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே 25 கொஷின், தமிழ் 25 கொஷின், மொத்தம் 50 கொஷின். அது போக டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்கள் சப்ஜெக்ட்ல இருந்து, இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஜிகேலும் தமிழ் இருக்காது. இந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் உங்க சப்ஜெக்ட்ல இருந்து தான் இருக்கும். காலையில் நடக்க போறதுலயும் இது 2 மணி நேரம் நடக்கும். இதுல 8 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 10 மார்க் இருக்க போகுது. இதுல மேக்ஸிமம் மார்க் 50. ஆக மொத்தம் காலையில் 50 மார்க் நடக்க போகுது. செக்ஷன் ஜிகே தமிழ்ல 50 மார்க், உங்க சப்ஜெக்ட்ல 50 மார்க். ஆக காலையில் நீங்க சப்ஜெக்ட் எழுத போறீங்க. இது காலையில் நடக்க போகுது. இதுல கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. மேபி டீச்சிங் ஃபீல்ட் இருக்கவங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி என்னன்னு தெரியும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமில ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கிறதுல ஒரு ஈஸியஸ்ட் லெவல். அதாவது படிச்சதை ரிமெம்பர் பண்ணி புரிஞ்சு எழுதுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கேள்விகள் தான் காலையில் கேட்பாங்க உங்க சப்ஜெக்ட்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மதியம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸும் கேட்க போறாங்க. உங்க சப்ஜெக்ட்ல இருந்து அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவும் கேட்க போறாங்க. எம்சிக்யூஸும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 5 கேள்விகள், 15 50. அதே மாதிரி உங்க சப்ஜெக்ட்ல இருந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மதியம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமில அடுத்த லெவல் ஹையர் ஆர்டர் திங்கிங் சொல்லக்கூடிய கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் அனலைஸ் பண்றது, இவாலுவேட் பண்றது, சிந்தசிஸ் பண்றது, இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா கேள்விகள் மதியம் இருக்கும். ஆக காலையில் 100 மார்க், மதியம் 100 மார்க். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எக்ஸாமை எழுத முடியும். இதை புரிஞ்சுக்காம இன்னும் பல பேர் ஏனோ தானோன்னு என்னமோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த தேர்வுக்கான வினாத்தாள் வடிவம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அதுல என்னென்ன கேள்வி எப்படி கேட்க போறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி தான் காலையில கேட்க போறாங்க, மதியம் கேட்க போறாங்க. ஆனா காலையில கேட்க போற கேள்விக்கும் மதிய கேட்க போற கேள்விக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபர்ஸ்ட் லெவல் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அது காலையில பேசிக்கா இருக்கும். மதியம் ரொம்ப ஹையர் ஆர்டர் திங்கிங், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயாராகணும். அப்போ தேர்வை எதிர்கொள்வதற்கு நீங்க அதுக்குரிய அந்த முறையான பயிற்சி, அதுக்கான மன தயாரிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ டஃப்பான காம்படிஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் புதிதாக விண்டோ ஓப்பன் பண்ண போகிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தினமும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்தந்த அப்டேட்ஸ்க்கு, இந்த எக்ஸாம் டிப்ஸுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது நீங்கள் உங்கள் கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி நம்ம கோச்சிங் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.